நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான மல்லிச்செடிகளை வளர்ப்போம். ஆனால் அதில் அதிகமான பூக்களை தரக்கூடிய மல்லிச்செடி வளர்த்தோன்னா நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஈஸியாக வளர்ந்துடும், அதிக பூச்சி தாக்குதல் இருக்காது. பஞ்சாக கொத்து கொத்தாக பூக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வகை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இருவாட்சி பூ எப்போவுமே எவ்வளோ அழகாக நட்சத்திரம் மாதிரி விரிஞ்சு பூக்கிறதுனால இதை நட்சத்திர பூன்னு கூட சொல்லுவாங்க. பூத்து முடிந்த காம்புகளில் இந்த மாதிரியான கதிர்களை நாம் எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து நிறைய மொட்டுக்கள் வைக்கும். எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். பக்கத்துலேயே அடுக்குமல்லி இருக்குது, ஆனால் அதில் இந்த அளவுக்கு பூ இல்லை. இதில் நல்ல க்ரோத்தும் நல்லா வருது, நிறைய பூக்களையும் கொடுக்குது. இந்த செடி உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வைக்கலாம். ஆரம்ப காலத்தில், அதாவது செடி வளர்கிற காலத்தில் நீங்கள் கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுத்துருங்க. நல்ல ஒரு NPK சத்து நிறைந்த கடலை பிண்ணாக்கு கரைசலில் நமக்கு நிறைய பூக்கள் கிடச்சிரும். இந்த செடியில் நான் பூக்களை பறிச்சிட்டேன், அதனால் மொட்டுக்கள் மட்டும் இருக்குது. ஆனாலும் அதை விட குறைவாக தான் இருக்குது பாருங்கள். நல்ல 3 அடுக்கு மல்லி, ராமேஸ்வரம் மல்லி எல்லாமே இங்கே இருக்குது. ரோஜா மல்லி எல்லாமே இருக்குது. நான் பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவேவும் வீடியோக்கள் போட்டிருக்கேன், பாருங்கள். கடந்த ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கேன். மழைக்கு பிறகு நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துட்டுருக்கு, மல்லிப்பூக்கான வீடியோக்கள். அடுத்தது, செடி நல்லா வளர்ந்த பிறகு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு பொட்டாஷ் கொடுங்க. கடையில் பொட்டாஷ் வாங்கி 1 ஸ்பூன் செடியை சுற்றி போட்டு தண்ணி ஊற்றிடலாம். அதனால் நமக்கு பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக கெம் அல்லது எக்ஸோடஸ் அல்லது வேப்ப எண்ணெய் கரைசல் கண்டிப்பாக நீங்கள் தெளிச்சிங்கன்னா தான் பூச்சி தாக்குதல் இல்லாத, புழுக்கள் இல்லாத இந்த பூக்கள் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சில புழுக்கள் இந்த மொட்டுக்களை சாப்பிட்றோம். எவ்வளோ அழகான பூக்கள் நமக்கு இருக்குது பாருங்கள், நிறைய கிடைக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற வித்தியாசமான மல்லிகளை வளர்க்கலாம். அதன் மூலமாக நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்களை எடுக்கலாம். எல்லா மல்லியுமே, ஒவ்வொரு மல்லிக்கும் ஒவ்வொரு வாசம் இருக்கும். அதுபோல் தாங்க இந்த மல்லியும் ஒரு நல்ல ஒரு வாசனையோடு நமக்கு இப்படி அழகாக பூத்துறது. இந்த செடியை கட் பண்ணி, கிளைகளை கட் பண்ணி வச்சாலும் பதியம் விழுந்துடும். எளிதில் வளரக்கூடிய இந்த இருவாட்சியை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து சந்தோஷப்படலாம். தேங்க்யூ.